அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்முடைய மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தொலைக்காட்சியில் வந்துட்டால் உண்மையாக இருக்கும் அப்படின்னு மிக பெரும்பாலான அதை தன்னை அறிவு ஜீவி என்று நினைத்து கொள்ளக்கூடிய சிலர் நினைக்கிறாங்க. உண்மை அது இல்லை. ஏன்னா டிவியில் வர்றது எல்லாமே உண்மையான நியூஸ் தான் சொல்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதாவது இது ஒரு உதாரணம் மட்டுமே. சன் டிவி 1990களில் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆக போது அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்க திமுக சார்புடையவங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்சி சார்பானவங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க அந்த 35 வருஷத்தில் வரப்போகிற 2026ஐயும் சேர்த்தே 15 வருஷம் தான் ஆண்டிருக்காங்க. அவங்க சொல்கிறது மட்டுமே உண்மைன்னு மக்கள் நினச்சிருந்தா 35-36 வருஷம் அவங்க தான் ஆண்டிருக்கணும் இல்லையா? அதனால் மக்கள் அந்த கணக்குக்கு போகலை. உண்மை வேற, நிகழ்ச்சி வேற, பொய் வேற, அதை விட்டுக்கட்டு பேசுறது வேறங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் இதுதான் உண்மை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். அது தவிர ஒரு கட்சி சார்பாக சொல்லக்கூடியவங்க திரும்ப திரும்ப அதே பொய்யை தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். தான் கட்சியை மட்டும் சார்ந்தவங்க அந்த கட்சி சார்பாக மட்டும்தான் பேசுவாங்க. ஆக மக்கள் அதை பற்றி நினைக்கல. ஏன்னா தொலைக்காட்சி தொடர்களில் வரக்கூடியது பூரா எல்லா குடும்பங்களையும் கெட்டவங்களாக தான் இருக்காங்க. எந்த குடும்பத்திலையும் நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா? எல்லோருமே நல்லவர்கள் தான் அடிப்படையில். அந்த சூழ்நிலை தான் சிலரை கெட்டவங்களாகுது, அவ்வளோதான். இது மக்களுக்கு அடிப்படையில் இந்த எண்ணம் மனசில் இருக்கிறதுனால தான் இன்னும் நம்முடைய நாடு மிக மிக பெரிய மோசமான சரிவுகளை சந்திக்காமல் இருக்குதுங்கிறது நம்முடைய கருத்து. தொலைக்காட்சி தொடர்களை தயாரிக்கிறவங்களும் குடும்பங்களில் நல்லவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சமாக சுட்டி காட்டுங்க. அதுதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இது நம்முடைய வேண்டுகோள். மீண்டும் சந்திப்போம்.